ஸோ வணக்கம் நண்பர்களே, இணைய வழி ரஷ்ய மொழியோட அடுத்த காணொளி ரெண்டாவது காணொலியில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் ரஷ்ய மொழி கற்றுக்கிறதுக்கு நம்ம கேசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு முன்னாடியே பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி 3 கேசஸ் பார்த்துட்டோம். அந்த காணொலியை பார்க்காதவங்க தயவு செஞ்சு ப்ரீவியஸ் வீடியோ முன்னாடி இருக்கிற வீடியோவை பார்த்துட்டு அந்த 3 கேசஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெண்டாவது காணொலிக்கு வாங்க. ஸோ நான் முதல் காணொலியில் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லலை. அது என்னென்ன புக்ஸு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம், அதாவது ரஷ்ய மொழிக்கும் இந்த இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஏன்னா நம்ம இங்கிலீஷ் கிராமர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதுக்காக அதோட ஒரு புக்கையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த புக்கு, இங்கிலீஷ் கிராமர் ஆங்கில இலக்கணம் வந்துட்டு இந்த புக்கில் ரொம்பவே நல்லா சொல்லியிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது முன்னாடி பாருங்கள். ஸோ வித் இமேஜஸோட 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ப்ளஸ்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா எக்ஸசைஸுமே இருக்குது. 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு ப்ளஸ்ஸு கேசஸை பற்றின இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டென்ட்ஸ் உங்களுக்கு ரீட் பண்ண தெரியும். புக் சென்டரில் போயிட்டுட்டு இந்த புக்கு ரெண்டன் மார்ட்டின் இங்கிலீஷ் கிராமர் கம்போசிஷன் சொன்னிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். ரெண்டாவது ரஷ்யனுக்கான ஒரு கிராமர் புக்கு. இது பார்த்துட்டிங்கன்னா வாக்னர் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யனோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு பேசிக்லேருந்து எல்லாமே இருக்கும். இது கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட லெசன்ஸ் இருக்குது. அதுவே உங்களுக்கு கிளியர்லி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் இமேஜஸும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஏற்கனவே நான் சொன்னது போல் மொத்தம் 6 கேசஸில் இது 4வது கேஸ், அக்யூசேட்டிவ் கேஸ் சொல்லுவாங்க. அக்யூசேட்டிவ்னா ஒன்றும் இல்லை, டைரக்ட் ஆப்ஜெக்ட். நம்ம ஆல்ரெடி 3 கேசஸ் பார்த்தோம்னு சொன்னேன் இல்லைங்களா. ஒன்று வந்துட்டு நாமினேட்டிவ் கேஸ். நாமினேட்டிவ் இஸ் சப்ஜெக்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் ஆர் டூவர் ஆஃப் தி ஆக்ஷன் சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்துட்டு ஜெனிட்டிவ் கேஸ். ஜெனிட்டிவ் வந்து பொசஷன், அப்படி இல்லைன்னா ஒரு இன்ஹெரிட்டட் சொல்லுவாங்க அது. மூணாவது வந்துட்டு டேட்டிவ் கேஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த 3 கேசஸ் ஆல்ரெடி பார்த்துட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் தான் இது நான் இப்போ சொன்னது. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது 4வது கேசஸ், அக்யூசேட்டிவ். ஸோ அக்யூசேட்டிவ் வந்துட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வெர்ப்ஸ் ஆஃப் மோஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ ஒரு மோஷன் வெர்ப்ஸை வந்துட்டு இந்த கேஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ராமு இஸ் கோயிங் டு ஸ்கூல். ஸோ ராமுன்றது சப்ஜெக்ட்டு, கோயிங்கிறது வெர்பு, ஸ்கூல்ன்றது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த கேஸில் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருந்தாலும் இந்த கேஸில் நம்ம போட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு நிறைய சென்டென்ஸ் கிடைக்கும். ஸோ அஞ்சாவது கேஸ் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ் சொல்லுவாங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் பை மீன்ஸ் ஆஃப் சம்திங். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரைட் வித் அ பென். ஸோ ஐ ரைட் வித் அ பென்னும்போது ஐன்றது சப்ஜெக்ட், ரைட்ன்றது வர்பு, இந்த பென்னுன்றது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இந்த பென்னு வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டல், நான் லிவிங் திங். அதாவது இன்அனிமேட் சொல்லுவாங்க. ஸோ அனிமேட்ன்றது லிவிங் திங்கு, இன்அனிமேட்ன்றது இறந்த பொருள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். ஸோ இப்போது நான் ஏதாவது ஒரு பொருளை யூஸ் பண்ணாவே அது இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கேஸில். ஸோ ஐ ரைட் வித் அ பென், அது ரைட் மட்டும் இல்லை. இப்போது ஐ கோ பை பைசைக்கிள்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்ஷன். த ஆக்ஷன் அப்படின்னா த ஆக்ஷன் பாசஸ் த்ரூ த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஐ ரைட் வித் அ பென்னும் போது ரைட்ன்ற ஆக்ஷன் வந்துட்டு எது மேலே பாயுதுன்னா இந்த பென் மேலே பாயுது. ஸோ அது மாதிரி தான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி எதெல்லாம் நம்ம செய்கிறோமோ, ஆக்ஷனை கொடுக்குறோமோ, அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த ஆக்ஷன் ஆர் பை மீன்ஸ் ஆஃப் சம்திங், அதுதான் இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸில் வரும். ஸோ இது 2, 4, 5 பார்த்தாச்சு. 6வது லாஸ்ட்டு இந்த கேசஸில் கடைசி வந்துட்டு ப்ரொபோசிஷனல் கேஸ். ஸோ ப்ரொபோசிஷனல் கேஸ்னால் வெர்ப்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருள் இப்படி ஒரு இடத்தின் மேலே இருந்தாக்கா, ஸோ இது எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை, ஸோ அது குறிக்கிறோம் இல்லைங்களா, இது இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பென் இஸ் ஆன் த டேபிள், புக் இஸ் ஆன் த டேபிள்.
ஸோ ஆன் த டேபிள் சொல்லும்போது அந்த ஆன், அட்டு, இன்னு இது எல்லாமே வந்து ப்ரொஃபஷனல் கேஸில் வரும். ஸோ நம்ம ரஷ்யன் கேசஸை நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். ஸோ ரஷ்யன் கற்றுக்க நம்ம கேசஸ் அதிகமாக தெரிஞ்சுக்குவோம். ப்ளஸ்ஸு ரஷ்யன் கிராமரு அதோட இங்கிலீஷ் கிராமர்ஸும் நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்க பாருங்கள். 4வது வந்துட்டு இந்த அக்யூசேட்டிவ் கேஸ், டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஹீ ட்ரிங்க் காஃபி, டீ ஆர் வைன். ஸோ ஈன்றது சப்ஜெக்ட், ட்ரிங்க்ஸ்ன்றது வர்பு, ஆப்ஜெக்ட். ஸோ ஆக்ஷன் பாசஸ் த்ரூ த டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதாவது சப்ஜெக்டு, வர்பு, ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ட்ரிங்க்ஸ்ன்ற ஆக்ஷன் வந்துட்டு இந்த டைரக்ட் ஆப்ஜெக்டோட யூஸ் ஆகுது. ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து இங்கே தான் வைன் ஆர் காஃபி ஆர் டீ. ஸோ இதுதான் வந்துட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட் அக்யூசேட்டிவ் கேஸோட எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ், ஐ ரைட் வித் அ பென், ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, ஐ ரைட் வித் அ பென், பென்சில், சாக். ஸோ எதாக இருந்தாலும் சரி, எதெல்லாம் நான் லிவிங் திங், நம்ம ஆக்ஷன் பாசஸ் த்ரூ நான் லிவிங் திங் சொல்லும்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி, அதாவது ஏதாவது ஒரு பொருளை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வினையை செய்கிறோம் அப்படின்னும்போது அது வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸில் வரும். ஸோ இது லாஸ்ட் வந்துட்டு ப்ரொபோசிஷனல் கேஸ். ப்ரொபோசிஷனல் கேஸ்ன்றது அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புக் இஸ் ஆன் த டேபிள் சொல்லலாம். அப்படின்னா ஐ லிவ் இன் டவுன் ஆர் வில்லேஜ், ஐ லிவ் இன் டவுன் ஆர் வில்லேஜ். ஸோ ஒரு என்க்ளோஸ் பிளேஸ் வந்துட்டு இன் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பிளேஸ், வில்லேஜு, டவுன், சிட்டி இதெல்லாம் கூட இன்னுன்ற வர்பை வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ லிவ் இன் டவுன், நான் இந்த வில்லேஜில் வசிக்கிறேன், அப்படி இந்த கிராமத்தில் வசிக்கிறேன் அப்படின்னும் போது ஸோ நம்ம அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரொஃபஷனல் கேஸ். லொக்கேட்டிவ் சொல்லலாம், லொக்கேட்டிவ் ஆர் லொக்கேஷன். லொக்கேட்டிவ்னும் போது நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் இருக்கிறேன், குறிப்பிட்ட இடத்துல இருக்கும்போது லொக்கேட்டிவ். ஸோ லொக்கேஷன்னும் போது ஒரு குறிப்பிட்ட பொருள் ஒரு இடத்துல இருக்குன்னும் போது லொக்கேஷன். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் கேஸ் வந்துட்டு இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம கேசஸ் பார்த்தாச்சு. பெருசாக நான் எதுவும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கல, சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். பட் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம். ஒரு கேசஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சாவே போதும். ஸோ அடுத்து நம்ம காணொலியில் வந்துட்டு 3வது காணொலியில் ரஷ்யன் அல்ஃபபெட் பார்க்க போகிறோம். ரஷ்யன் அல்ஃபபெட்டில் ஒரு 33 கேரக்டர்ஸ், அதாவது 33 எழுத்துக்கள், 33 அல்ஃபபெட்ஸ் இருக்குது. அதில் சில ஃபாரின் வேர்ட்ஸும் இருக்குது. அதாவது ஏபி என்ற வேர்ட்ஸ் சவுண்ட் இருக்கிற மாதிரி சில வார்த்தைகள் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சில வேர்ட்ஸோட, அதாவது ஒரு எழுத்துக்களோட சிரிலிக் அல்ஃபபெட்னு சொல்லுவாங்க, அதாவது வடிவமே வேறு வடிவமாக இருக்கும். ஸோ அதுவும் இருக்குது. ஸோ நம்ம அதுவும் பார்க்க போகிறோம். 33 கேரக்டர்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 33 கேரக்டர்ஸில் அடுத்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது அட்லீஸ்ட் ஒரு 15 பாதி பார்க்குவோம். ஏன்னா அது ரஷ்யனை பொறுத்த வரைக்கும், ரஷ்ய மொழியை பொறுத்த வரைக்கும் ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உச்சரிப்பு சவுண்டெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ரீபான்னு சொல்லுவாங்க, மீனுக்கு வந்துட்டு ரீபான் பேர் ரஷ்ய மொழியில். ஸோ அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த மொழியை வந்து பேச முடியும். ஸோ நம்ம அடுத்த காலையில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லிட்டேன். என்னென்ன புக்ஸுன்றது சொல்லிட்டேன். ரென்னன் மார்ட்டின் இங்கிலீஷ் கிராமர் புக்கு. உங்களோட இங்கிலீஷ் கிராமர் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். இந்த புக்கு மட்டும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட கிட்ஸ் வீட்டில் இருக்கிற பசங்க சின்ன கிளாஸ்லேருந்து படிக்கும்போது அவங்களோட கிராமர் நல்லா இருக்கணும்னா இந்த புக்கு அவசியம் இருக்கணும். பெரியவங்களும் மட்டும் இல்லை, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும். வித் இமேஜஸோடு இருக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு ஆங்கில இலக்கணத்து உண்டான புரிதல் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இது நீங்கள் ரென்னன் மார்ட்டின் சொல்லிட்டு புத்தக கடையில் நீங்கள் போய் கேட்டால் கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போதைக்கு இந்த புக்கு வாங்கிக்கோங்க. 2வது ரஷ்யன் புக்கு வந்துட்டு கிடைக்குதான்னு பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸஸை வச்சுட்டு. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் இது எங்கே கிடைக்குன்றது பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த புக்கு வாங்கினது வந்துட்டு IITN இதை எனக்கு கொடுத்தாங்க நான் படிச்சுட்டு இருக்கும்போது. ஸோ இந்த காணொலி இதோட முடியுது. நம்ம 6 கேசஸுமே முடித்தாச்சு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த 6 கேசஸை தரோவாக படிச்சுடுங்க.
தரவாக எக்ஸாம்பிள்ஸோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டிங்கன்னா அடுத்த காணொலி போகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த காணொலியில் நம்ம ஆல்ஃபாபெட் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.